நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பால சரஸ்வதி விருதை பெற்றவர் யார்னா முத்துக்கண்ணம்மாள். இந்தியாவின் முதல் சர்வதேச தர அலங்கார மையம் எங்கு திறக்கப்பட உள்ளதுன்னா கவுத்தூரில் திறக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டை நகர்ப்புற மேம்பாட்டு ஆண்டாக அறிவித்த மாநிலம் எதுனா குஜராத். இந்தியாவின் முதல் மனநல தூதராக நியமிக்கப்பட்டவர் தீபிகா படுகோன். சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறதுனா அக்டோபர் 13. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அக்டோபர் 13. நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சிலாம் மந்தில் ஒரு மந்தில் என்ன ஸ்பெஷல் டேவாக இருக்கோ அதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த 2 கொஷினை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரண் இல்லம் திட்டத்தின் பயனாளிகள். இப்போ அரண் இல்லம் திட்டம் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ஸ்டாலின் சிஎம் ஸ்டாலின் இது திறந்து வச்சாரு. இது யாருக்கு மட்டும் ஸ்பெஷலாக உள்ளதுன்னா திருநங்கைகளுக்கு பாதுகாக்கும் வண்ணமாக இதை திறந்து வச்சுருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு இல்லத்தை கட்டி அவங்க சேஃபாக இருக்கிறதுக்காக இதை திறந்து வச்சுருக்காரு. இதை எப்போ திறந்து வச்சார்னா அக்டோபர் 13, 2025 திறந்து வச்சுருக்காரு. ஸோ அதனால் இதை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த அரண் இல்லம் திட்டம் பயனாளிகள் யாருன்னா திருநங்கைகள். எந்த மாவட்டங்களில் மெகா உணவகம் திறக்கப்பட உள்ளன? மெகா உணவகம்னா ஒரு ஃபுட் பார்க்கு, ஒரு பெரிய ஃபுட் பார்க் திறக்க போகிறாங்க. அது எந்தெந்த இடத்துலலாம் திறக்க போகிறாங்கன்னா விழுப்புரமும் தேனியிலும் திறக்க போகிறாங்க. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணை தலைமை. அதாவது நமக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 27 டிவிகே மாநாட்டில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறையா மக்கள் இறந்துட்டாங்க. ஸோ அதை சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றிருக்காங்க. அப்போ அந்த சிபிஐ விசாரணைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அஜய் ரஸ்தோகி. இவர் தான் இவருடைய தலைமையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்ருக்கு. பிரதம மந்திரி தன் தன்யா கர்ஷி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இது எப்போவுமே நமக்கு பிரதமருடைய திட்டத்திலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அது எதுலனாலும் சரி, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி எதுலனாலும் ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மந்தில் வரதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 11, 2025 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது யார் பலன் பெறும் திட்டம் விவசாயி பலன் பெறும் திட்டம். அப்போது இந்த திட்டம் எல்லா ஊர்லேயும் செயல்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 100 விவசாயம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த திட்டம் செயல்படுதா இருக்குது. அப்புறம் இந்தியாவின் முதல் குறைக்கடத்தி கண்டுபிடிப்பு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட உள்ளது?